மெட்ராஸ்காரன் தான். அந்த அளவுக்குலாம் நான் படிக்கல ப்ரோ. சென்டி சொல்ற அளவுக்கு ஏன்னா சூப்பரா இருக்கு ப்ரோ. ரிவ்யூ சொல்ற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு வருத்து கிடையாது. ஏன்னா நான் ஒரு கதை எழுத தெரியாது. ஆனா படம் உண்மையில எங்களாம என்ன சொல்ல படிச்சும் படிக்காதவங்க எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. நார்மல் ஃபேமிலி ஸ்டோரி தான். தாராளமா பார்க்கலாம் ப்ரோ. ஒரு வார்த்தை கூட தப்பு இல்லை, நல்லா இருக்கு. ஸ்டோரி எப்படின்னா சென்னையில இருந்து ஒருத்தர் வெளியில போய் கிராமத்துல மாட்டினா எப்படி இருக்கும், வேற லெவல்ல இருக்கு. உண்மையில சொல்றேன், கலையரசு எல்லாம் வேற லெவல்ல பண்ணிடுறேன். இவர் மலையாள ஆக்டர்ன்றா, மலையாளம் எல்லாம் மலையாளி மாதிரி பேசல, தமிழ் மாதிரி பேசுறாப்புல. ஜி சொல்லாது உனக்கு புரியாது. உண்மையில பாருங்க, ஒரு குழந்தை வந்து சாவு காரணம் கணவன் தான், கலையரசன் தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு. அது லாஸ்ட்ல வச்சு அது ட்விஸ்ட் ப்ரோ. எதிர்பார்க்கல, திருப்ப அடுத்தது என்ன வரும் நம்மளே யோசிக்க வைக்கிறாங்க. ஆனா அந்த லாஸ்ட் வைக்கிற அந்த இது காரணம் வந்து ஏத்துக்கிற மாதிரி இல்லை, அந்த காரணம் இதுக்காக வந்து ஒரு கணவன் தான் பிள்ளைய கொண்டாந்து தெரியுது, அதுக்காக வந்து வேற ஒருத்தர் அவங்களுக்கும் தெரியல ப்ரோ. அதுதான் ப்ரோ முதல்ல கண்டினியூ பாருங்க, அது உண்மையிலே புரியும். இல்ல உண்மையிலே எங்களுக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ. ஃபேமிலியோட பாருங்க, நல்லா தான் இருக்கு. அந்த பாட்டு வேற லெவல். அதுல வர பாட்டை விட இந்த அலைப்பாயுதே சாங் வந்து வேற லெவல்ல ரீச் ஆயிடும். நல்லாவும் எடுத்திருக்காங்க. ரீமேக் சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஃபைட் சீனா நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா வேற லெவல்ல இருக்கு. செகண்ட் ஹாஃப் புரியல, படம் நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு அதுக்கு ரொம்ப பிடிச்ச படமா ஆயிடும், பாத்துருவாங்க எல்லாரும். அதாவது கடைசியில தான் அந்த சீன்ஸ் வருது இல்ல, சீன் வருது இல்ல, புரியல. அதே வரலையே, செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த சீனே வருது. யாருன்னு ட்விஸ்ட் இருக்குல்ல, யார் பண்றாங்கன்ற ஒரு ட்விஸ்ட் இருக்குல்ல. இல்ல படம் வேற லெவல்ல இருந்துச்சு, எங்களுக்கு பிடிச்சிருந்தது படம். நான் வந்து மெட்ராஸ் படம் மாதிரி இருக்கும்னு நினைச்சுதான் வந்தோம். ஆனா அதை விட நல்லாவே இருக்கு இந்த படம், சூப்பராவே இருக்கு. நான் அந்த படம் பார்த்தது இல்லை. நான் மெட்ராஸ் படம் நினைச்சுதான் மெட்ராஸ்காரன் படம் ரீச் வந்துருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கணும். அவங்க ஃபுல்லா எதுவுமே இல்லை. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஐஸ்வர்யா அவங்க, கலையரசன் அவங்களாதான் போயிடுச்சு. நல்ல படம். அவர் வில்லன் மாதிரி கொஞ்சம் காமிச்சிருக்காங்க, ஆனா அவரும் நல்ல ஆக்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு. தேங்க்ஸ். படத்துல ஒர்க் பண்ணிருக்கேங்க, எனக்கு எந்த படம் நல்லா இருக்கு. அது கிளைமேக்ஸ்ல ரிவீல் பண்ணனால நல்லா இருக்கு. ஆக்சுவலி ஹீரோ வந்து அட்ரஸ் பண்றது மெட்ராஸ்காரன் சொல்லி அட்ரஸ் பண்றாங்க. மெட்ராஸ்லயும் பிளஸ் கதை வந்து புதுக்கோட்டையில் நடக்குது. பட் மெட்ராஸ்லயும் ஒரு சில போர்ஷன்ஸ்லாம் இருக்கு. அவர் ரூட்டடா சென்னை தான். ஸோ அதனால அவர் அட்ரஸ் பண்றதா அப்படி அட்ரஸ் பண்றாங்க. ஹீரோயினா செகண்ட் ஹாஃப்ல வேற ஹீரோயின் இருக்காங்க. ஆமா, அவங்களோட போர்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சுல, அவங்க அதனால கொண்டு வர முடியாது. அதனால எல்லா படத்துலயும் பிரேக்கப் ஆவர் தானே, அதுக்கப்புறம் எப்படி திரும்ப கொண்டு வர முடியும். ஆமா, ஷேனிகா. ஆமா, யார் கலையரசனா? இல்ல, ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கு. அவங்க ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் தான் இருக்கு. இவர் தான் அவர் தான் இல்ல, ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. அவரு சூப்பரா பண்ணிட்டாரு. ஆல்ரெடி பண்ண படம் அந்த மலையாள படம் பார்த்துருக்கோம். இதுக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் ஆனா சூப்பரா பண்ணிருக்காங்க. அது கொஞ்சம் த்ரில்லரா எடுத்துட்டு போற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எங்க போய் முடியும் தெரியாம இருந்தது. பட் ஆனா லாஸ்ட்ல நல்லா இருந்தது, ஒரு எங்கேஜிங்கா இருந்தது. நார்மலா போச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப். லாஸ்ட் செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் நல்லா இதுவா போயிடுச்சு. அதுதான் எந்த ப்ராப்ளம்லயும் போய் மாட்டிக்க வேண்டாம் அந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க. சூப்பரா ஆமா, அது லாஸ்ட் அவங்க கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம். பட் ஆனா
பட் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக அவங்க தடுத்திருக்காங்க. பட் ஓகே, அதை அக்செப்ட் குழந்தை கொண்டது கணவர் தான் தெரிஞ்சு இன்னொரு அடி வாங்கலாமா? நியாயமா இது? அது தெரியல. பட் ஆனா அவங்க ஒரு நல்ல இதுல தான் பண்ணிருக்காங்க அவங்களோட செல்ஃப் இதுக்காக. பட் அது அவரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு இல்லைங்களா, அவ்வளவுதான். அது ப்ராப்ளம் இருக்காம அவரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. மலையாளம் படத்தை ஹீரோவா பண்ணிருக்காங்க. இல்ல அவரும் சூப்பரா பண்ணிருக்காரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் தான் பண்ணணும்ல இல்ல, இவங்க அவங்களோட கேரக்டர் நல்லா பண்ணிருக்காங்க. யாரோ பண்ண தப்புக்கு அடி வாங்குறதுனால நல்லா பண்ணிருக்காரு. இல்ல அப்படி இல்ல, அவருக்கு அந்த கேரக்டர் கொடுத்திருக்காரு. சோ அவர் அதை எடுத்து நல்லா பண்ணிருக்காரு. ஹீரோயின் வந்து அவ்வளவு ரொமான்ஸ் சாங் வச்சு செகண்ட் ஹாஃப்ல ஹீரோயினை காணுமே. புரியல. ஹீரோயினே செகண்ட் ஹாஃப்ல காணுமேன்ற. ஆமா, அவங்க தான் போயிட்டாங்க இல்லைங்களா, சோ அது கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கலாம். நல்லா இருந்தது மோஸ்ட். அவ்வளவு பெரிய சேனல் படம் நல்லா இருக்கு சார். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? படம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும்னு நினச்சேன். கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்தது. ட்ரைலரில் என்ன இருக்குதோ அதை எதிர்பார்த்து வந்தேன், கரெக்டாக இருக்கு. இந்த படத்தோட ஆக்டர் வந்து ஆர்டிஎக்ஸ் படம் பண்ணிருக்காரு. ஆமா. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த படம் பார்க்க வரலாமா இல்ல? அந்த படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நானும் வந்தேன். ஆனால் அது வந்து ஸ்டைலாக ஃபைட்டு கிளாஸாக இருக்கும் படம். 3 பேர் சேர்ந்து ஹீரோ மாதிரி பண்ணியிருப்பாங்க. இது அப்படியே சப்ஜெக்டே வேற. நம்ம அதை மைண்டில் வச்சுன்னு இந்த படத்துக்கு வந்தால் செட் ஆகாது. படத்துல என்ன சொல்ல வராங்க? படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, அதை நான் சொல்லிட்டா படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்காது. குழந்தைதான் வந்து சாவு காரணம் அப்படின்றாங்க. ஆனா கொண்டாடி தெரிஞ்ச புருஷன் தான் கொண்டா அப்படின்னு அதுக்காக இன்னொரு அடி வாங்கலாமா? நியாயமா அது? அது நியாயம் இல்லை. நம்ம சினிமாவா பார்க்கணும். அதை நம்ம கருத்து ஃபேமிலியோட கருத்தா பார்க்கக்கூடாது. படமா பார்த்தா எல்லாமே நல்ல படம் தான். அதனால தான் அந்த கதை வந்து வளர்ந்து வருது. இல்லைன்னா ஷார்ட் ஃபிலிம் ஆகிடும். அவரு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் தூக்கி சாப்பிடுவாரு. கலை எந்த அளவுக்கு பண்ணியிருக்காரோ அதே அளவுக்கு ஷானும் பண்ணியிருக்காரு. நல்ல ஹார்ட் ஒர்க்கு. செகண்ட் ஹாஃப்ல காலிங்க, ஹீரோயினே கட்டு. ரீமேக் பாட்டு அப்போவே ட்ரெண்டிங்கில் தான் இருந்தது. நான் லேட்டஸ்ட்டாக இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், டாப் 20ல் இருந்தது. எடுத்த உடனே அந்த மாதிரி ரீமிக்ஸ் சாங்ஸுக்கு வரவேற்பு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அந்த மாதிரி விஷயத்தில் செம்ம எக்ஸ்பர்ட். அது நல்ல மியூசிக்கு, நல்ல ஃபியூஷன் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. படத்துல பாசிட்டிவ் என்ன சொன்னீங்க? நெகட்டிவ் லேக்லாம் இல்லைங்க. நான் தான் சொல்கிறேனே, படத்தை கதையாக பார்த்தா நம்மளுக்கு எங்கேயுமே லேக் தெரியாது. நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி இங்கே வந்து ஒன்று பார்த்தா தான் நம்மளுக்கு லேக் தெரியும். படத்துல பாசிட்டிவ் என்ன சொன்னீங்க? நெகட்டிவ் பாசிட்டிவ்னா ஃபேமிலி என்டர்டெய்னர் படம். ஃபேமிலியாக வந்து பார்த்தா சூப்பர் படம். நம்ம காசுலாம் வீணாகாது. நெகட்டிவ்னா ஒன்றுமே எனக்கு எது சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா லேக்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு படம். நல்ல படம். சூப்பர் ஆயினா ஓகே, எனக்கு தெரிலங்க. ஓகே, மியூசிக்கை பற்றி சொல்ல வேணாம். சிஎஸ்ஆமே தூக்கி சாப்பிட்ருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல ரீரெக்கார்டிங் பின்னிருக்காரு. ரீரெக்கார்டிங் அவசரமே இன்னொரு தடவை கூட வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு பிஜிஎம் வரும், ஃபைட் சீனு. அந்த ஃபைட் சீனு புல்லறியுது. இப்போ கேட்டால் கூட புல்லறியுது. அப்படியே கேமரா இப்படி காமிச்சிங்கன்னா கூட தெரியும். நான் மியூசிக்குப்பா. தேங்க்யூ. ரஜினி